ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எனக்கு ஃபுல்லாக ஒர்க்குங்க. கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே இல்லைங்க. காலையில் 2 பசங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. அப்புறம் ஹஸ்பண்டும் ஆஃபீஸ் போயாச்சு. இங்கே கடைக்கு போயிட்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதுவும் இல்லாமல் வராகியம்மன் தேய்பிறை பஞ்சமி. ஸோ அதனால் பூவை வாங்கிட்டு அபிஷேகத்துக்கு பன்னீரும் இல்லை. சரி ஓகேன்னே பூவு பன்னீர் அப்புறம் வெஜிடபிள்ஸ்க்கு பட்டர் பீன்ஸ் வாங்கிட்டு வந்தேன். ஓகேன்னு இந்த பட்டரை கொஞ்சம் நேரம் உரிச்சிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி பட்டர் பீன்ஸை உரிச்சிட்டு என் பையன் அப்போ தூங்கியிருந்தான். அவன் தூங்குகிற நேரத்தில் டக்கு டக்குன்னு நம்ம வேலையை முடிக்க முடியும். அதனால டக்குன்னு பட்டர் பீன்ஸை உரிச்சு வச்சுட்டு அப்புறம் எனக்கு பிடிச்ச முருங்கைக்கீரை கண்டிப்பாக நீங்களும் வாரத்துக்கு 1 தடவை 2 தடவை எடுத்துக்கோங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. முருங்கைக்கீரை அந்த பாட்டி வந்திருந்தாங்க. சரி ஓகேன்னு முருங்கைக்கீரையை வாங்கிட்டு அதையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருவோம். இந்த வேலையெல்லாம் பண்ணுறப்போ என் பையன் நல்லா தூங்கியிருந்தான். ஓகே, துணியெல்லாம் காய போட்டுருவான் அப்படின்னு சொல்லி துணியை காய போட்டு முடிக்கிறேன். கரெக்டாக எங்கள் குட்டி தோரை எந்திரிச்சிட்டாரு. ஓகேன்னா அவர் எந்திரிச்சிட்டு கொஞ்சம் நேரம் பட்டர் பீன்ஸை வச்சு விளையாண்டுக்கிட்டே இருந்தான். ஓகே, பட்டர் பீன்ஸை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தம்பிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறம் இன்றைக்கி நிலவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கணுமே அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக இது மார்னிங்கே அவன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே பண்ணணும்னு நினச்சேன். பட் பண்ண முடியலை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சாப்பாடெலாம் கொடுத்துட்டு அப்புறம் அவன் கொஞ்சம் விளாண்டுக்கிட்டே இருந்தான். அப்போ அந்த நேரத்தில் நம்ம அந்த நிலவாசலில் நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சுருவோம். நிலவாசலில் மஞ்சள் குங்குமம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி நம்ம குங்குமம் வைக்கும்போது கீழே சிந்தும் இல்லையா, அதை நம்ம கையில் எடுக்கிறது பதிலாக இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் வெள்ளி செவ்வாய் அப்போ நம்ம வீட்டு வாசலில் செம்மண் வச்சு நம்ம கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா மித்த நாளில் நம்ம நார்மலாக தான் கோலம் போடுவோம். வெள்ளி செவ்வாய் மற்ற நல்ல நாட்களில் இந்த மாதிரி செம்மண் வச்சு கோலம் போட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. லாஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி நான் கோலம் இந்த மாதிரி வாசலில் செம்மண் போட்டு போடணும் அப்படின்னு சொல்லியிருந்ததுக்கு ஒரு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க ஒருத்தவங்க. இந்த மாதிரி கோலம் போட்டால் வேலைக்கு போகாமல் இருக்கலாமா அப்படின்ற கமெண்ட்ஸ். கோலத்துக்கும் வேலைக்கு போகாமல் இருக்கிறதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்க. கோலம் இந்த மாதிரி போடுங்கன்னு சொல்கிறது நம்ம வீடு லட்சுமி கடாட்சமாக தெய்வ கடாட்சமாக இருக்கணுன்றதுக்காக வெள்ளி செவ்வாய் அப்போ செம்மண் எடுத்து நீங்கள் கோலம் போடுங்கன்னு சொல்கிறது. நீங்கள் இந்த மாதிரி கோலம் போட்டால் உங்களுக்கு லட்சமாக வரும், நீங்கள் வேலைக்கே போக வேணாம் அப்படின்ற அர்த்தத்தில் நான் சொல்லவே இல்லைங்க. அப்புறம் இன்னொரு சகோதரி கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறீங்களே அது அப்புறம் என்ன செய்வீங்கன்னு. அது அவங்களுக்காக தான் இந்த டெமோ. நம்ம இது பழைய மஞ்சள் பிள்ளையார். இந்த மஞ்சள் பிள்ளையார் எடுத்து நம்ம பஞ்சபாத்திரம் டம்ளர் வச்சுருப்போம் இல்லையா, அந்த டம்ளரில் இந்த மஞ்சள் பிள்ளையாரை கரைச்சிட்டு இதை நம்ம செடிக்கு ஊற்றிடலாம். ஏன்னா சிங்கிளாக அந்த இடத்துலலாம் நம்ம ஊற்றக்கூடாது. ஸோ அதனால் இதை செடிக்கு ஊற்றிட்டு இந்த வெள்ளியில் நம்ம புது மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி நம்ம பூஜை எல்லாம் வைக்கலாங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் வெள்ளிக்கிழமை மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம நினைத்த காரியங்கள் நடக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு நடந்திருக்கு. நான் நினச்சது நிறைவேறிருக்கு. அதனால நான் எப்பயுமே கண்டினியூவாக வாரம் வாரம் இந்த மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறது எப்பயுமே வழக்கங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு பூஜை அப்படின்னு செய்கிறப்போ நம்ம எப்பயுமே மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வைப்போம். இன்னொரு சகோதரி கேட்டிருந்தாங்க, மஞ்சள் பிள்ளையார் நம்ம எத்தனை வாரம் பிடிக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற வரைக்கும் நீங்கள் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வைக்கலாங்க. நான் இப்போ என்னுடைய வேண்டுதல் நிறைவேறி 2 வருஷம் ஆயிடுச்சு. நான் இப்போ வரைக்கும் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறது என்னோடய வழக்கங்க. அதே மாதிரி நீங்கள் உங்கள் வேண்டுதல் நடந்த பிறகும் நீங்கள் இதை பிடிச்சி வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி வராகியம்மன் அபிஷேகம் பண்ணணும் இல்லையா, அதுக்காக அவங்களுக்குரிய விளக்கு தாங்க இது. இன்றைக்கி நான் அம்மனுக்கு 5 அபிஷேகம் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் செட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி இங்கே உருளி உப்பு வைக்கிறது, அப்புறம் மறுபடியும் நம்ம இன்றைக்கி புது மஞ்சள் பிள்ளையார் பிடிக்கிறது பூஜைக்காக தேவைப்படுது இல்லையா, அதுக்காக இந்த ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறது. ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இந்த தேய்பிறை பஞ்சமி அன்று வராகி அம்மனை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமி அன்று நம்ம வராகி அம்மன்கிட்ட நம்மளுடைய பிரச்சனைகள் என்னவோ, நம்ம பிரச்சனைகள் தீர வேண்டும் தேய வேண்டும் என்று நினைப்பவர்கள் தேய்பிறை பஞ்சமி வழிபாடு செய்யலாம். இப்போ நமக்கு கடன் பிரச்சனைகள் கரைய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க தேய்பிறை பஞ்சமியில் வழிபாடு செய்யலாம். பணம் அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வளர்பிறை பஞ்சமியில் நம்ம வழிபாடு செய்யலாம். ஆனால் நான் தேய்பிறை பஞ்சமியாக இருக்கட்டும் வளர்பிறை பஞ்சமியாக இருக்கட்டும் அம்மனை ஒவ்வொரு பஞ்சமியிலையும் அம்மனை நான் வழிபாடு செய்கிறது என்னோட வழக்கங்க. இப்படி நம்ம வராகி அம்மனை வழிபாடு செய்யும் பொழுது அவங்களுக்கு பிடிச்ச நெய்வேத்தியம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ நம்ம வீட்டில் ஒரு கெஸ்ட்டு வர்றாங்க,
ஒரு அந்த கெஸ்ட்டுக்கு வந்து அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தானே பண்ணுறோம். அதே மாதிரி தாங்க ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும். நம்மளால் வந்து ரொம்ப பயங்கரமாக செய்ய முடியலைன்னா கூட சிம்பிளாக கூட நம்ம வந்து கடவுளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைக்கி வந்து கிழங்கு கருப்பு உளுந்து அந்த மாதிரி கூட நம்ம வராகி அம்மனுக்கு வழிபாடு செய்யலாம். நான் வந்து இன்றைக்கி வராகி அம்மனுக்கு மாதுளம்பழம் தான் வச்சு நான் வழிபாடு செய்கிறேன். ஏன்னா நம்ம வந்து என்ன நெய்வேத்தியம் வைக்கிறதா இருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மன திருப்தியோடு வைக்கணும். அப்போ தான் நம்முடைய வேண்டுதல்கள் சீக்கிரமாக நிறைவேறும். அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. ஃபஸ்ட்டு வந்து பால் அபிஷேகம். நம்ம எப்பயும் போல தான் ஒவ்வொரு அபிஷேகத்துக்கு அப்புறம் குளிர்ந்த தண்ணியில் அம்மனுக்கு அபிஷேகம் செய்யணும். அப்புறம் வந்து நம்மளுடைய வேண்டுதல் வந்து மனதார நம்ம அம்மனை வழிபாட்டாலே நம்முடைய வேண்டுதல் சீக்கிரம் நிறைவேறுங்க. திருமணம் நடைபெற வேண்டும் அல்லது திருமணம் பக்கத்தில் வந்துட்டு அப்புறம் ஏதாவது ஒரு தடங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வராகி தாய்க்கு விரலி மஞ்சள் மாலையை கட்டி வராகி அம்மனை வழிபாடு செய்யலாங்க. உங்கள் வீட்டில் வராகி அம்மன் சிலை அல்லது படம் இருந்துச்சுன்னா நீங்கள் விரலி மஞ்சள் மாலையை கட்டி அம்மனுக்கு வழிபாடு செய்யலாம். அல்லது கோயிலில் 2151 எண்ணிக்கையில் விரலி மஞ்சள் மாலையாகவே கட்டி விற்கிறாங்க. அங்கே வாங்கி கூட நீங்கள் வராகி அம்மனுக்கு சாட்சி வழிபாடு செய்யலாங்க. எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் மன நிறைவோட முழு நம்பிக்கையோடு செய்யணுங்க. அப்படி நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்கள் 100% 200% நிறைவேறுங்க. சப்த கன்னிகளில் ஒருவராக திகழக்கூடியவர் தான் வராகி அம்மன். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ராஜராஜேஸ்வரின் படைத்தலைவியாக வீற்றிருந்தவளும் வராகி அம்மன் தான் என்பதும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ராஜராஜ சோழன் தன்னுடைய எதிரிகளை வெல்வதற்காக போருக்கு கிளம்பும் பொழுது வராகி அம்மனை வழிபாடு செய்துவிட்டு செல்வார் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதுவும் நம்ம வந்து புராணங்களில் கேள்விப்பட்டிருக்கோங்க. எதிரிகளை வீழ்த்துவதற்கு மிக மிக உதவி செய்பவள் இந்த வராகி அம்மன். அப்படிப்பட்ட வராகி அம்மனை சில வழிமுறைகளில் நாம் வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய பிரச்சனைகள் தீரும், நம்முடைய வேண்டுதல்கள் கண்டிப்பாக நிறைவேறும். ஓம் வராகி தாயை போற்றி, ஓம் வராகி தாயை போற்றி, ஓம் வராகி தாயை போற்றி, ஓம் வராகி தாய் வராகி தாயை போற்றி, ஓம் 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 வராகி தாய், ஓம் வராகி தாயை போற்றி, 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 ஓம் வராகி ஓம் வராகி தாயை போற்றி, தாயை போற்றி, ஓம் வராகி 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 ஓம் வராகி